100வது சங்கீதமாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறது கூட எப்படிப்பட்டதா இருக்கு? ஆண்டவரை புகழ்ந்து பாடுற ஒரு சங்கீதமாக இருக்குது. நிச்சயமாக அவரை புகழ்ந்து பாடுற ஒரு சங்கீதமாக இருக்கு. இதுல மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம ஆராதிக்கிறதே பல நேரங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? மகிழ்ச்சியோட தான் ஆராதிக்க போகிறோம். நல்ல சந்தோஷமாக எல்லோரும் இணைந்து நல்ல ஒரு கீத வாசித்து நம்ம ஆராதிக்கிறப்ப அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்குது. ஆராதனை அப்படின்றது நம்மளுடைய முறைமைகளில் ஒரு விஷயமாகவும் இருக்குது இல்லையா? நம்ம எந்த ஒரு சர்ச்சுக்கு போனாலும் அங்கே ஆராதனை நேரம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. கர்த்தரை ஆராதிக்கிறது அப்படின்றது நமக்கு தேவையான ஒன்று, கட்டாயமான ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் இந்த ஆராதனைன்றதுக்கு சரியான அர்த்தம் என்ன? நம்ம ஆராதிக்கணும் கர்த்தரை. ஆராதனைன்றதுக்கு ஒரு சரியான அர்த்தம் இருக்கணும் இல்லையா? வேதத்தில் நம்மளுடைய இந்த வசனம் ஆராதனைன்றது ஆண்டவரை ஆராதிக்கணுன்றது அடிக்கடி சொல்லப்பட்டதாக இருக்குது. அப்போ அந்த ஆராதனைன்றதுக்கு சரியான அர்த்தம் என்னவா இருக்கும்? ஆண்டவரை புகழ்ந்து பாடுறது, அல்லது ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறது. அப்படி இதோடைய அர்த்தங்கள் இன்னும் அதிகமாக இருக்கலாம். அப்படித்தானே? இந்த ஆராதனை அப்படின்றது பைபிளில் எங்கே முதல்ல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்மளுடைய வேதத்தில் யாத்ராகமம் பகுதியில் 3:12 யாத்ராகமம் 3:12 ஆராதனைன்ற வார்த்தை முதல்ல வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த ஆராதனை அப்படின்ற வார்த்தை யாத்ராகமம் முழுவதுமே ஒரு 27 முறை மறுபடியுமாக எழுதப்பட்டிருக்கான். யாத்ராகமம் நமக்கு நல்லாவே தெரியும், யாத்திரை பண்ணுகிற அந்த ஆகமங்கள். அப்படித்தானே? மக்கள் இஸ்ரவேலின் ஜனங்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் கூட்டி கொண்டு வர்ற அந்த யாத்திரை பகுதியை தான் யாத்ராகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு அந்த யாத்ராகம பகுதியிலேயே ஆராதனை செய்கிறதுக்கு அந்த மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி தான் நம்ம இதை வாசித்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அப்படித்தானே? வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு கதைகளும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் கூட இன்று நமக்கு அந்த வேதத்தை வாசிக்கிறப்ப எப்படிப்பட்டதாக இருக்குது, நாம் எப்படி நடந்து கொள்ளணும், நமக்கு ஆண்டவர் இதன் மூலமாக என்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எழுதப்பட்ட வார்த்தையாக நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கிறப்ப இந்த வார்த்தைகள், அதாவது ஆராதிக்கிறது அப்படின்றத யாத்ராகமத்தில் ஆண்டவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னா, அங்கே இருந்து இப்போ வரைக்கும், இன்று வரைக்கும் நமக்கு அந்த ஆராதனைன்றது எதுக்காக? ஆண்டவரை புகழ்ந்து பாடுறதுக்காக ஒரு ஒழுங்கின் முறையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். யாத்ராகமத்தில் இருக்கிற அந்த ஆராதனை அப்படின்ற வார்த்தைக்கு நிறையா இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் பார்த்தோம்னா நிறையா பதங்கள் இருக்குது, அதாவது நிறைய வார்த்தைகள் இருக்குது. அடோரேஷன் அப்படின்றது இங்கிலீஷ் பைபிளில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வேர்டாக இருக்குது. அதாவது அடோரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறது தான். ஆனால் அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மீனிங் இருக்குது. அதாவது வணங்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அடோரேஷன் அப்படின்னா வணங்குறதல். அதே போல் வர்ஷிப் அப்படின்னு நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துருக்கோம். வர்ஷிப் டைம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்கிறோம் இங்கிலீஷில். அந்த வர்ஷிப்புன்றது என்னென்னா மரியாதை செய்கிறது, ஆண்டவரை மரியாதை செய்கிறது, ஒர்ஷிப் பண்ணுறது அப்படின்றது. அதே போல் இன்னொரு வார்த்தை இருக்குது, டிவைன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி. இதுவும் வேதத்தில், அதாவது ஆங்கில வேதாகமத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அந்த வேதாகமத்தில் ஆராதனை அப்படின்னு நம்ம தமிழ் வேதாகமத்தில் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வார்த்தைகளாக எழுதப்பட்டிருக்கு. நான் இப்போ 3 சொல்லிட்டேன்: அடோரேஷன், வர்ஷிப், டிவைன் சர்வீஸ். டிவைன் சர்வீஸ்னால் நமக்கு நல்லாவே தெரியுது, அதை வாசிக்கிறப்பே நமக்கு தெரியுது, தேவனுடைய அந்த பரிசுத்த ஆராதனை, அவரை சேவிக்கிறது அப்படின்ற அர்த்தத்துக்குள்ளே போகுது. எப்படி இந்த இங்கிலீஷ் பைபிளில் இந்த மாதிரி வார்த்தைகளால் ஆராதனைன்றது சொல்லப்பட்டிருக்கோ, அதே மாதிரி நமக்கு முதல்ல பழைய ஏற்பாடு எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு தெரியும் இல்லையா? எபிரேய மொழி. அதே போல் அதை நம்மளுடைய ரோமர் ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க? கிரேக்க பாஷையில் மாற்றினாங்க. சரிதானே? அப்போ எபிரேய பாஷையிலையும் சில வார்த்தைகள் இந்த ஆராதனைக்காக எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி கிரேக்க பதங்களும் சில வார்த்தைகளால் எழுதப்பட்டிருக்கும். இப்போ தான் நமக்கு இங்கிலீஷ் பைபிள், தமிழ் வேதாகமம் இப்போ நமக்காக ஆண்டவர் அருளி செய்தது தான் தமிழ் வேதாகமம். சரிதானா? அப்போ உள்ள அந்த எபிரேய பாஷையிலையுமே இந்த ஆராதனைன்ற வார்த்தைக்கு நிறைய
வார்த்தைகள் இருக்குது. நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்வோம். சரிங்களா? அந்த ஒர்ஷிப் அப்படின்ற அந்த வார்த்தை எப்படி இங்கிலீஷில் இருக்கோ அதே மாதிரி அந்த எபிரேய பாஷையிலையும் ஷாச்சா, எஸ் கழிச்சியே சி கழிச்சியே ஷாச்சா அப்படின்னு சொல்லி அந்த பதம் அவங்க கொடுத்துருக்குறாங்க ஆராதனைன்ற வார்த்தைக்கு. அப்படின்னா அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லுது. அதாவது இந்த சாட்சான்ற வார்த்தையே எபிரேய பதத்தில் எழுதப்பட்டிருக்கிறப்பயே ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வேதத்தில் பார்க்குறப்ப மொழிபெயர்த்தவங்க வேறு வேறு விதமாக ஒரே பதத்திற்கே வேறு வேறு அர்த்தங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதே ஏசாயால சொல்கிறப்ப ஆராதனைன்னு சொல்லியிருக்கிறத ஆதி ஆகமத்தில் தொழுது கொள்ளுதல்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே பதத்திற்கே யாத்ராகமத்தில் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா தலை வணங்கி தொழுது கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சங்கீத பகுதியில் வணங்குதல் அப்படின்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த எபிரேய பாஷையில் இருக்கிறப்பயே இவ்வளோ மொழிபெயர்ப்புகள் இருக்குது அப்படின்னா நம்ம கிரேக்க பாஷையில் அதை மறுபடியும் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மறுபடியும் அங்கேயும் நிறைய என்ன வந்திருக்கும், அப்போ பதங்கள் வந்திருக்கும் இல்லையா? எப்படி ஷாச்சான்ற ஒரு வார்த்தை எபிரேய பாஷையில் இருக்கோ அதே மாதிரி சேகிட், ஆபாட், அச்சாய் அப்படின்ற வார்த்தையும் கூட எபிரேய பதத்திலேயே இருக்குது. இதே கிரேக்க பாஷையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரோஸ்னுகா, லாட்ரியோ, த்ரிஸ்கியா, ஷெபோ அப்படின்றத 4 வார்த்தை ஆராதனைக்கு பதிலாக எழுதப்பட்டிருக்கு. இதில் இந்த முதல் வார்த்தை என்னை ரொம்ப தொட்டதுன்னு சொல்லலாம். எப்படி இந்த ப்ரோக்ஸ்குவா அப்படின்னு இருக்குல்ல, நியா அப்படின்னு இருக்குல்ல, ப்ரோஸ்கு நியா அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா முழங்காலில் நின்று ஆராதிக்கிறதா. நம்ம சாதாரணமாக ஆராதிக்கிறது இல்லையா, முழங்காலில் நின்று ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையா. இதை கிரேக்க பதத்தில் பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே இவ்வளோ ஒரு அர்த்தம் இதுக்குள்ளே இருக்குதா அப்படின்னு. நம்ம நார்மலாக நம்ம ஆராதனைன்னு சொல்லிட்டு போயிடுறோம், ஆராதனை வேலைன்னு சொல்லிடுறோம். அப்போ பாட்டு பாடணும்னு நமக்கு தெரியுது, நம்ம அபிஷேகத்தினால நிறைஞ்சி கைத்தட்டி ஆராதிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனால் அந்த ஆராதனைன்ற வார்த்தைக்குள்ளே இவ்வளோ அர்த்தங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குதுன்னு வாசிக்கிறப்ப நிச்சயமாகவே இந்த ஆராதனை பகுதியை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஸ்கிப் ஓவர் பண்ணிடக்கூடாது அப்படின்றத நமக்கு ரொம்ப ஆண்டவர் அழுத்தமாக சொல்கிறாருன்றதை என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். தலை வணங்கணுமா, குனியணுமா, சாஷ்டாங்கமாக விழுகணுமா, கர்த்தருக்கு முன்பாக நம்மளை பணிந்து கொடுத்து அவரை ஆராதிக்கணுமா. நம்மளுடைய ஆலயத்திலையும் கூட ஆராதனை வேலைன்றது ரொம்ப அதிகமான நேரம் நம்ம எடுக்கிறோம். கண்டிப்பாக அந்த ஆராதனை வேலையில் நம்ம கலந்து கொள்றதுக்கு சந்தோஷப்படுறோம். இன்னும் அதிகமாக அதுக்கு சந்தோஷப்படணும்னு நான் ஆசைப்பட்றேன். இன்னும் அதிகமான மக்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வரணும்னு நம்ம நிச்சயமாக ஜெபிக்கணுன்றது இதன் மூலமாக நாம் பகிர்ந்து கொள்கிற வார்த்தையாக இருக்கட்டும். ஆமென்.